Hi guys, இன்னைக்கு நான் மைசூர் vlog தான் போட போகிறேன். இது நான் லாஸ்ட் டைம் போன ட்ரிப்புங்க. பட் 1 மந்த்தாக எனக்கு அப்லோட் பண்ண டைம் இல்லை. ஸோ நான் எனக்கு அப்லோட் பண்ணுறேன். மைசூருக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ரொம்பவே ரஷ்ஷான ஒரு பிளேஸுங்க. போய் நான் ஜூக்குள்ளே போகிறேன். எனக்கு நிஜமாகவே போகிறப்ப வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் செம்ம டயர்டுங்க. நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் சூப்பரான பிளேஸ் தாங்க. பட் நீங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியாகிட்டு போயிருங்க. இதில் நிறையா பேர்ட்ஸ் அப்புறம் பீகாக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. நிறைய விதவிதமான பேர்ட்ஸ் இருந்ததுங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நிறையா டைம் வேணும். நீங்களும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னுங்க கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். சீட்டா படுத்திருந்த சீட்டா டப்புன்னு பார்த்தா வாக் பண்ணி எந்திரிச்சு போயிருச்சுங்க. அது போனதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகி போனால் லயன் பார்த்தோம். லயன் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா காண்டாமிருகம்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு பயங்கரமாக இருந்தது. காண்டாமிருகத்தை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆனா ஜீப்ரா, மங்கி, லயன், டைகர், ஒயிட் டைகர்னு சொல்லி எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருந்ததுங்க. இதில் வர நம்ம கரடி மாமா வளர்த்திட்டு இருந்தார். கரடி மாமான்னு சொல்லி இத்தனையே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தாலும் இன்னும் முடியவே இல்லைங்க. நானும் முடிஞ்சுதுன்னு சொல்லி பார்க்குறேன். பாதி கிணறவே நான் இன்னும் தாண்டலை. அதுலேருந்து இன்னும் போயிட்டே இருக்குது. எங்கடா போகிறோம் அப்படின்னு போய் பார்த்தா இது என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தா ஒட்டகச்சிவிங்குங்க. அங்கேருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனால் எலிஃபண்ட் இருக்குங்க. எலிஃபண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அப்பாடி முடிஞ்சுதான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேப் பார்த்தா மேப் பாதி தான் தாண்டி இருக்கேன். இன்னும் பாதி நடன்னு சொல்லி என்னை இழுத்துட்டே போயிட்டாங்க. அங்கேருந்து போனால் மான், ஒயிட் டைகர், ஜீப்ரா, ஷெர்பியன் டைகர், பெங்கால் டைகர்னு எல்லாம் விதவிதமாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 1 டேவே பத்தாது. ஆனாலும் ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலி ட்ரிப் போய் இந்த மாதிரி ஜூவில் நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் இங்கே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாகிட்டாங்க. இதே மாதிரி வெக்கேஷன் டைமில், ஹாலிடேஸ் டைம்லலாம் நீங்களும் உங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஜூ போனீங்கன்னா ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். அண்ட் சீக்கிரமாக டைம் போயிடுங்க. ஆனால் பயங்கரமாக கால் விழுக்கும். அது வேறு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி போயிட்டு வந்துடுங்க. ஒரு லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோங்க. அங்கே போனால் விதவிதமான சிக்கனு, சிக்கன் 65, பள்ளிப்பாளையம் சிக்கன், காடை பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி அத்தனை இஷ்டத்துக்கு இறக்குறாங்க. நம்மளாலேயே முடியல. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஃபைனலாக ஃபலூடாவை சாப்பிட்டுட்டு சூடாக சீஸி குனாஃபா கொடுத்தாங்கங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கோட்டாவை முடிச்சுட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருந்தோம். இங்கே நம்மளுக்கு பெருசாக எதுவும் இருக்காதுங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். போட்டிங் இருக்குது. போட்டிங் போகிறதுனா நீங்கள் ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு டயர்டாகி ரூமுக்கு வந்தால் என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்லாக்கு ஆனிவர்சரிங்க. நெக்ஸ்ட் டேஸு கேக்கை வெட்டி செலிப்ரேஷனும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் எழுந்திரிச்சு கிளம்பி மைசூர் பேலஸ்க்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வச்சுங்க. மைசூர் பேலஸ் போனால் ஜப்பா சூப்பராக இருந்தது.
ஃபைனலாக மைசூருக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் எங்கேயாச்சும் ட்ரிப் போயிருந்தீங்க, அந்த மாதிரி மைசூர் போய் ஜூ பேலஸ் அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் போய் என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தீங்க, என்னென்ன பண்ணீங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.